இந்த விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் என்னது காமன் மேன் அப்படின்ட்டு ஒன்று பண்ணுறாங்க. இவங்க பிக் பாஸ் ரெகுலராக நடத்தினாங்க, பார்க்குற காலில் போன சீசனில் எவனுமே பார்க்கல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் மேன் அப்படின்னு எவன் ஐடியா கொடுத்தான்னு தெரில, பொதுமக்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. பட் இதுக்கு முன்னாடி விஜய் டிவி என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் இது ஏன் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா புரியும். ஸோ விஜய் டிவியோட ஆரம்ப காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது விஜய் மல்லையா அவர்கிட்ட இருந்த ஒரு டிவி, அதனால தான் அது விஜய் டிவி. அப்புறம் ஸ்டார் நெட்வொர்க் கிட்ட உள்ளே போகுது. அப்போல்லாம் அந்த இப்படி இருக்கும், ஒரு டிக் இருக்கும், ஒரு ரவுண்டாக ப்ளூ ஒரு டிக் இருக்கும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா செய்தியெல்லாம் போடுவாங்க ஒரு பாயிண்டில். அப்போ வந்து சன் டிவியோட ரைவலு. சன் டிவி வந்து அப்போ கிட்டத்தட்ட மோனோபொலி, ஒரு தமுத்துறாங்க இவங்கள பார்த்துட்டு நம்ம என்டர்டெயின்மெண்ட் சேனலாகவே இருந்துக்கலாம், நியூஸ் எல்லாம் போட வேண்டாம்னு கட் பண்ணிவிட்டு இது பண்ணுறாங்க. ஒரு பாயிண்டில் வந்து ஸ்டார் வந்து அந்த நெட்வொர்க் வந்து அக்வயர் பண்ணுது. அப்புறம் விஜய் டிவி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. எப்படி வளருது அப்படின்னா சிவகார்த்திகேயன், சந்தானண்ணன், இந்த மாதிரி நிறைய பேருடைய கடும் உழைப்புனால அது வளருது. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்து மக்களோட பல்ஸை வந்து அப்படியே வந்து பிரதிபலிக்கும். அது வந்து இது ஆகட்டும், சூப்பர் சிங்கர் ஆகட்டும், முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் மேன் கூட ஒரு லிங்க் இருக்கும். அவன் ஆமாம்ல, அவன் கொஞ்சம் உண்மையை சொல்கிறான்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். எல்லாருமே அவங்க கூட வந்து அசோசியேட் பண்ணிக்கிட்டாங்க. லொல்லு சபாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லொல்லு சபா போட்டு பார்த்தீங்கனாலும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஒரிஜினலாக இருக்கும். பயப்பட மாட்டாங்க, யாரை பற்றி யோசிக்க மாட்டாங்க. என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் அதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. டிஆர்பி யோசிக்க மாட்டாங்க, கண்டென்ட்டோட குவாலிட்டி யோசிப்பாங்க. அன்றைக்கி வந்து பெரிய பெரிய பட்ஜெட்டுகள் விஜய் டிவி இல்லைனாலும் கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ விஜய் டிவி வந்து ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அபரிதமான வளர்ச்சி வருது. விஜய் அவார்ட்ஸ் அப்படின்னு வருது. என்றைக்கு விஜய் அவார்ட்ஸ் அப்படின்னு வர ஆரம்பிக்குதோ அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி கிட்டத்தட்ட சினிமாவை முடிவு பண்ணுற ஒரு பொசிஷனில் வந்து வராங்க. யாருக்கு அவார்டு போகணும், யாருக்கு போகக்கூடாது. சிலம்பரசன் ஒரு இதில் ஃபேமஸாக வந்து சொல்லியிருப்பார் என்னென்ட்டு, இது மகேந்திரன் அவார்ட்ஸ் அப்படின்னே சொல்லியிருப்பார். அன்றைக்கி வந்து விஜய் டிவி இன்றைக்கி இருக்கிற டர்மரிக் மீடியாவுடைய தலைவர் மகேந்திரன் அன்றைக்கி வந்து விஜய் டிவியோட ஹெட்டாக இருந்தார். அப்போ அவர் தான் வந்து இந்த விருதுகளை வந்து முடிவு பண்ணுறார். அப்படிங்கிற ஃபஸ்ட்டு விஜய் டிவியோட கான்ட்ரவர்சி அந்த விஜய் அவார்ட்ஸில் தான் பெருசாக வருது. அந்த விஜய் அவார்ட்ஸ் வந்து சரியாக தர்றதில்லை, அவங்களுக்கு சாதகமானவங்களுக்கு மட்டும்தான் வந்து தராங்க, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து தர்றதில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு பாயிண்டில் பீக் அவுட் ஆகி வேறு வழியே இல்லை, அது நிறுத்த வேண்டிய சூழல், ஏன்னா பயஸ்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. எல்லாருமே வந்து அந்த அவார்டை வந்து பெருசாக ஒரு காலத்தில் வந்து அதை வந்து நேஷ்னல் அவார்டுக்கு சமமாக நினைத்த திரைப்பிரபலங்கள் ஒரு பாயிண்டில் என்னென்னா இது வேஸ்ட், இதை வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்தாங்க. இவங்களும் அதை உணர்ந்துட்டு அந்த அவார்டை வந்து நிறுத்தினாங்க. அந்த விஜய் அவார்ட்ஸுங்கிறது மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமாக இவங்களுக்கு மிகப்பெரிய டிஆர்பி, மிகப்பெரிய வணிகத்தை அது வந்து தந்துச்சு. அதன் மூலமாக மற்ற ஷோக்களும் அன்றைக்கெல்லாம் வந்து நல்ல டேலண்டட் ஆங்கர்ஸ், சிவகார்த்திகேயன், கோபி ஆரம்பத்தில் டேலண்டடாக இருந்தார், இன்றைக்கி வேறுன்னு வச்சுக்குவேன், அவர் ப்ரொபகண்டாவாக ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி நல்ல சேனல், நல்ல ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறங்காட்டிக்கு விஜய் டிவி எல்லோரும் விரும்பி பார்த்தாங்க. சன் டிவிக்கு அது கடுப்புனாலும், பட் சன் டிவி வந்து ஓஜி அப்படிங்கிறங்காட்டிக்கு அவங்க டிஆர்பி விஜய் டிவி கம்பேர் பண்ணால் என்றைக்குமே 10 மடங்கு மேலே இருக்கும் அப்படிங்க. அவங்க கண்டுக்கல அது. ஆனால் ஏறி வந்துச்சு, விஜய் டிவி வந்து ஏறி வந்துச்சு. படங்கள் நல்லபடியாக அக்வயர் பண்ணாங்க, சிறு படங்களை சூப்பராக ப்ரொமோட் பண்ணாங்க. ஒரு பாயிண்டில் சின்ன படங்கள் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இன்னொன்று அதை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க சூப்பராக. வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஷோக்கள் ப்ரொமோட் பண்ணி நிறைய இளம் இயக்குநர்களை, டீமை வளர்த்து விட்டாங்க விஜய் டிவி. ஸோ அதனால தான் வந்து திரைத்துறைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு டெலிவிஷனாக வந்து விஜய் டிவி வந்து வளர்ந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த 10 வருஷம் என்னென்னா அந்த அசுரத்தனமான சோஷியல் மீடியா வளர்ச்சி, காம்படிஷன், இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா டிஆர்பி வெறி மட்டும்தான் மிஞ்சி கிடக்குது. என்ன அது விஜய் டிவிக்காகட்டும், சன் டிவிக்காகட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வெறி தான் இருக்குது. ஸோ அந்த டிஆர்பி வெறியில் இந்த டிஆர்பியை யார் பிடுங்கிறது அப்படிங்கிறத தவிர உள்ளே வந்து இது மக்களுக்கு பிரயோஜனமான ப்ரோக்ராமா, இது மக்களுக்கு வந்து நன்மை பயக்குமா, அவங்கள வாழ்வியை மேம்படுத்துமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் யோசிக்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள்லாம் நிறைய விஜய் டிவியில் வரும், நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து அதுக்கு இன்றைக்கெல்லாம் அது நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லாம் அப்யூஸாக இருக்கும். இந்த குக்குத்து கோமாளின்னு ஒன்று வச்சுட்டு மாறி வந்து பார்த்திங்கன்னா திட்டிக்குவானுங்க, இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அசிசியமாக பேசிக்குவானுங்க. இல்லை காமெடி ஷோங்கிற பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அது ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. அந்தளவுக்கு அப்யூஸ்லாம் சில ஷோக்கள்லாம் வந்து இருக்கும். இது இல்லைன்னு இல்லை, அது நல்லாவும் இருக்குது, இல்லைங்கள. ஆனால் அதே சமயம் இந்த டபுள் மீனிங் அர்த்தங்கள், அப்யூஸும் ஒரு பக்கம் வந்து இருக்க தான் செய்யுது. இன்னொன்று அது ஒரு மாஃபியா ஆகிடுச்சு. நீங்கள் அந்த விஜய் டிவி நெட்வொர்க்குள்ளே நீங்கள் பெனிட்ரேட்டே பண்ண முடியாது. விஜய் டிவிக்குள்ளே நீங்கள் வந்து பெனிட்ரேட்டே பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஈகோ சிஸ்டம்.
அந்த ஈகோ சிஸ்டத்தில் உண்மை பேசுகிறவனுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அந்த ஈகோ சிஸ்டத்துக்கு எவன் சொம்படிக்கிறானோ, அந்த ஈகோ சிஸ்டத்தை வந்து எவன் வந்து சப்மிட் பண்ணுறானோ, தன்னைத்தானே சப்மிட் பண்ணிக்கிறானோ, அவன் மட்டும்தான் அதுக்குள்ளே வந்து இருக்க முடியும். அவனை மட்டும்தான் விஜய் டிவி வளர்க்கும். இது என்னென்னா, இது வந்து சொல்லப்படாத ஒரு விதி. அது நீங்கள் அது வெளில பார்த்தா எல்லாமே ரொம்ப ஃபேராக இருக்க மாதிரி இருக்கும். நத்திங் இஸ் ஃபேர் இன் விஜய் டிவி. இது விஜய் டிவி தெரிஞ்ச அத்தனை பேர்த்துக்கும் அதோட பாகுபாடு என்ன, அவனுங்க எப்படி வந்து வெளியாட்களை வந்து நடத்துவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அந்த ஈகோ சிஸ்டத்தில் நீங்கள் சப்மிட் பண்ணி அவனுங்க அங்கே பண்ணுற அக்கிரமெல்லாம் வெளியில் சொல்லாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அந்த ஈகோ சிஸ்டத்தோட ஒரு பார்ட்டாக இருக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் நிச்சயமாக அந்த ஈகோ சிஸ்டத்தோட பார்ட்டாக இருக்க முடியாது. நிறைய அக்கிரமங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, அத்தனை கொரோனா தொற்று நிகழ்ந்தது அவங்களதில், இல்லைன்னு சொல்லுங்கள். இந்த கொரோனா வந்தப்போ அந்த ஷோக்கள் வந்து பார்த்திங்கன்னா விடாமல் நடந்தது. இவங்க வந்து அந்த டெலிவிஷன் வெறியில் இத்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி எல்லாம் கூட ஷோவை நிறுத்தியிருந்தாங்க. அன்றைக்கி வந்து நாடகமெல்லாம் ஷூட் பண்ணால் கொரோனா பரவுதுன்னு நிறுத்தியிருந்தாங்க. இவன் வந்து நிறுத்தவே இல்லை. அவ்வளவு பேர்த்துக்கு கொரோனா தொற்று நிகழ்ந்தது. மறைச்சே தான் நடத்துனாங்க எல்லாத்தையும். உயிரை பற்றியெல்லாம் கவலையில், அவனுக்கு டிஆர்பி தான் முக்கியம். ஸோ அப்படிங்கிறப்போ இப்போது இது வந்து நான் சொல்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1%, இன்னும் 99% நாங்கள் நடக்கிறதெல்லாம் சொன்னோம்னா அது ஒரு நாள் வரும், வராமலாம் இருக்காது. அது ஒரு நாள் நிச்சயமாக வரும். என்ன அது எங்கேயும் போயிடாது. அந்த ஃபிலிம் சிட்டிக்குள்ளே, அந்த இவிபியா அந்த ஃபிலிம் சிட்டிக்குள்ளே நடக்கிறது ஒரு நாள் வரதான் செய்யும். அந்த லேட் நைட்டில் நடக்கிற நிறையா சம்பவங்கள் ஒரு நாள் வெளியில் வரதான் செய்யும். ஸோ இப்போ அதை விட்டுருவோம். இப்போ இந்த பிக் பாஸ் காமன் மேன் இவங்களோட புத்தி எவ்வளோ கேவலமான புத்தின்னு நீங்கள் இது எடுத்துட்டிங்கனாலே தெரியும். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க ஒருத்தவங்களுடைய பேட்டி பார்த்தேன், வர்ஷினியா யாரோ ஒருத்தவங்க. இவனுங்களே என்ன சொல்லியிருக்கானுங்க, இது வந்து பிக் பாஸ் காமன் மேன் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அப்போ காமன் மேனாக என்ன, அவன் லுங்கி போட்டிருப்பான், நைட்டி போட்டிருப்பான், அவன் எப்படி வேணா இருப்பான். இன்னொன்று, அவங்க ஒன்றும் இல்லை, நைட்டி தான் போட்டு போயிருக்காங்க. அவங்க உடலை முழுசும் கவர் பண்ணிட்டு தான் அந்த ஷோக்கு போயிருக்காங்க. இது வரச்சொன்னவும் விஜய் டிவிக்காரன் இந்த அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓ இவங்களோட அல்டீரியர் மோட்டிவ் விஜய் டிவி என்ன பண்ணுன்னு தெரியாது. அவன் எப்படி வந்து ஒருத்தனை மென்று துப்புவான்னு அவங்களுக்கு தெரியாது. அவன் அசால்ட்டாக மென்று துப்புவான். அதில் நீங்கள் வந்து அதான் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இல்லைன்னா உங்களை மென்று துப்புவான். அவங்கள வந்து டிஆர்பி கட்டசி வரைக்கும் சக்கையாக புழிஞ்சு வீசுவான் வெளில. அது தெரியல உள்ளே போயிருக்காங்க. இவங்க நைட்டியோடு போனோன்னே அவன் தான் நைட்டியோடு வர சொல்லியிருக்கான். போயிட்டு என்னன்ட்டாங்க, என்ன நைட்டியோடு வர்றீங்க அப்படின்ட்டானுங்க. டேய் என்னடா நீங்கள் எல்லாம் வந்து அப்படியே என்ன ஒரு உத்தம புத்திரனுங்க, காஸ்டியூம்லாம் அவ்வளவு சிறப்பாக கரெக்டாக கொடுத்து பெண்களை மதிக்கிற மாதிரி காஸ்டியூம் கொடுத்து நீ எல்லா ஷோவும் கண்டக்ட் பண்ணிட்ட. இப்போ அந்த பொண்ணு தான் தப்பாக நைட்டியில் வந்துருச்சா? ஏண்டா உங்கள் டான்ஸ் ஷோவில் ஸ்கின் ஷோ பண்ணதை விடவாட அந்த பொண்ணு வந்துட்டாங்க. அவங்க உடம்பு முழுசாக இது பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஏன் நைட்டி போட்டு நீங்கள் காமெடி ஸ்கிட் எதுவுமே பண்ணல? ஆம்பளைங்க பொம்பளை மாதிரி கேவலமாக அந்த ஜாக்கெட்டையும் பாவாடையும் போட்டு வந்து முன்னாடி நின்று எத்தனை ஸ்கிட்டு எத்தனை கேவலம் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அதை விட மோசமாக அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, அந்த கண்டஸ்டன்ட் என்ன பண்ணிட்டாங்க. அதில் வந்து இதில் ஜட்ஜு வேறு, இந்த மாயா கிருஷ்ணன் ஒரு ஜட்ஜு. ஏமா நீ ஏன் ஒரு இதுக்கு போவியே, இந்த ஸ்டாண்டப்னு வந்து ஊரை ஏமாத்திரம் ஒன்று பண்ணுவியே, அதில் நீ மண்டையில் கொண்டையை வச்சுக்கிட்டு என்ன ட்ரெஸ் போட்டு போகிற, நீ என்ன நாகரீகமாக போகிற? அது உன்னை பார்த்து எல்லாம் கைதிட்டுறாங்க, சந்தோஷம், காசு வருது சந்தோஷம். நீ என்ன அப்படியே பயங்கரமாக போறியா? அதுலேயே ஏதோ அறகுறையாக ஒரு துணியை போட்டு தான் போய் அந்த மேடை ஏறுற. நீ போய் அங்கே என்ன ஜட்ஜு, நீ வேற ஜட்ஜு வேறு. இதில் ஜட்ஜு என்னங்கடா ஜட்ஜு? நீங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஜட்ஜு பண்ணுறதுலாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தகுதி வந்து ஏறிடுதா? கருத்தை சொல்லு, என்னன்னாலும் சரி கருத்தை சொல்லு. இது இப்படி நான் நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லு. நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் நீ எல்லாம் யாரும் அங்கே யோக்கிய சிகாமணியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதுக்கு அவங்கள கூப்பிடுறீங்க? பொதுமக்கள் அத்தனை பேர்த்தையும் எவ்வளோ கேவலமாக அவனுக்கு வந்து தமிழ் மக்கள் நினைப்பானுங்கன்னா, எல்லாத்தையும் ஒரு கும்பலாக விட்டு சேரை கொடுத்து, ஏன்னா அவனுக்கு வந்து பட்ஜெட்டு போட்டு கரெக்டாக நடத்தினானுங்கன்னா அதை வந்து ஒரு டிக்னிஃபைடாக நடத்தலாம். போட்டியில் டிக்னிஃபைடாக நடத்த முடியும். ஒரு டக்கேஷி கேசல் இந்த மாதிரிலாம் டிக்னிஃபைடாக நடக்காது. அந்த மனிதர்கள் அங்கே வர ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டும் அவன்லாம் சாதாரண மக்கள் தான். அந்த மக்களை அவன் டிக்னிஃபைடாக நடத்துவான். எந்த இடத்துலையும் வந்து அவனை வந்து ஒரு சந்தை பொருளாவோ ஒரு ஆடு மாடு மாதிரியோ நடத்தி நீங்கள் பார்க்கவே முடியாது. நிறைய ஷோக்களில் பார்க்க முடியாது. நீ என்ன பண்ணுற, ஒரு ரூமில் வந்து அப்படியே சேரை கொடுத்து எல்லாம் சேரில் உட்காரு. பாவம் பொதுமக்கள் அவங்களுக்கு என்ன தெரியுங்க, அதில் ஏழை பழக இருப்பாங்க. ஏதோ இதில் வந்தால் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் சம்பாரிச்சலான்னு நினைப்பான். அவனுக்கு இந்த கேமரா எப்படி வேலை செய்யணும்னு அவனுக்கு தெரியாது. இதில் எப்படி அவனை மோசமாக காட்டுவாங்கன்னு தெரியாது. இப்போது
நான் என்ன கேட்குறேன், அந்த சேர் உட்காரதில் ஒரு பெண்மணியை வந்து காட்டுறீங்க, அவங்க வந்து ஒருத்தவங்க மேலே உட்கார்ற மாதிரி காட்டுறீங்க. அந்த பெண்மணி வந்து அரகண்ட்லாம் இல்லை, அறியாமையில் உட்காடுறாங்க. அவங்களுக்கு தெரியாது, ஏதோ இடம் பிடிக்கணும்னு ஒரு பஸ்ஸில் இன்றைக்கி வந்து கூட்டமான பஸ்ஸில் இடம் பிடிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி ஏறி உட்காடுறாங்க. இப்போது அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு நீ அந்த பொண்ணு இருக்கிற ஊரில் இருக்கிற அவ்வளவு பேர் அந்த பொண்ணை மோசம் நினைப்பாங்க. அந்த பொண்ணோட அவமானத்துக்கு நீங்கள் என்னடா பதில் சொல்லுவீங்க? நீங்கள் எதை கொடுத்து நீங்கள் வந்து காம்பன்சேட் பண்ணுவீங்க? உங்கள் ஓனர்களை பூரா இப்படி பண்ண சொல்லாமல் அந்த பின்னாடி இருக்கானுங்கள ஷோ ஹெட்டு டைரக்டர் இவனுங்க எல்லாம் இருக்கானுங்கள, இவனுங்களை எல்லாத்தையும் தூக்கி உட்கார வச்சு இந்த வெண்ணைகளெல்லாம் இதே மாதிரி ஆட சொன்னால் பண்ணுவீங்களா? நீங்கள் திரை மறைவில் உட்காந்துட்டு இவனுங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோதனை எலிகள் இந்த மாதிரி தானே பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் எங்கடா டிக்னிட்டி? அன்றைக்கி நெல்சன்லாம் இருக்கிறப்ப பிக் பாஸ் ஒன்னெல்லாம் அவர் தான் டைரக்டர். இன்றைக்கி இருக்கிற இயக்குனர் நெல்சன் வந்து அன்றைக்கி வந்து ஷோ டைரக்டர். அது அவ்வளோ டிக்னிஃபைடாக இருக்கும். திரை முன்னாடி என்னமோ நடக்கும், பட் திரையில் காமிக்கிறப்போ எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் டிக்னிட்டியோடு தான் அந்த ஷோ வந்து காமிச்சிருப்பார் அவர். எங்கடா அந்த டிக்னிட்டி, பேசிக் ஹியூமன் டிக்னிட்டி எங்கே? அப்படி மோசமாக கேவலமாக காமிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி என்னடா டிஆர்பி ஏறிட்டு நிற்குது உங்களுக்கு? இது யார் தவுத்து வழங்கினாலும் சரி, இது அவமானம்னு நினச்சிக்கங்க. இது ஒரு ஷோ முறையாக ஒரு கேவலம். இது பான் வீடியோஸுக்கு கூட தான் பில்லியன் கணக்கில் வந்து வியூஸ் வருது. அதுக்குன்னு அது சரியாயின்னு ஆயிருமான்னு இது இப்படி பண்ணாதான் இப்போ நாங்கள்லாம் பேசுவோம், இல்லைன்னா உங்களை கண்டுக்கவே மாட்டோமே. நீங்கள் அந்த லட்சணத்தில் தான் வந்து நீங்கள் ஆளுகள் எடுக்கிறீங்க. செலெக்ஷன் பண்ண தெரியாது, எவன் விளையாடுவான், எவனுக்கு கேம் தெரியுன்னு எவனுக்குமே தெரியாது. அங்கே எல்லாம் உட்காந்துட்டு தன்னை வந்து ஒவ்வொருத்தனுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை சிஎம்மாக பிஎம்மாக உணர்ந்துட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? நீங்கள் ஆட்களை சரியாக செலக்ட் பண்ணிங்கன்னா இருக்கிற ரெகுலர் ஃபார்மேட்லேயே உங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் கிடச்சிரும். ஆனால் அது வந்து அன்பயஸ்டாக இருக்கணும். நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டு, எல்லாம் எல்லாம் திமுக சொம்பு. அதான உண்மை, எல்லாம் திமுக சொம்புக. அப்போ அதுக்கு ஆப்போசிட் எவனாவது இருந்தானோ இல்லை வந்து கேள்வி கேட்குறான்னாவே அவன் ஆகாது. அப்புறம் கூப்பிடு 15 கண்டஸ்டண்ட்டாக 10 பேர் இந்த விஜய் டிவியில் நாடகம் நடித்தவன், நடிக்காமல் சும்மா கொண்டுருக்கிறவன், இவனை எல்லாம் கூப்பிட்டு உள்ளே வச்சா அவன் என்ன பண்ணுவான்? அவன் அங்கே நடிக்கிற மாதிரியே தான் வந்து இங்கேயும் நடிப்பான். அப்போ நீ பீப்புள் ஃப்ரம் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் நீ உட்காந்து ரிசர்ச் பண்ணி தேடி உள்ளே எடுத்து போட்டேன்னா இட் வில் பி பியூட்டிஃபுல். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஜட்ஜு வேறு இதில் என்னையா ஜட்ஜ் பண்ணுறீங்க நீங்கள்? அதில் என்னத்தை ஜட்ஜ் பண்ணுறீங்க? உனக்கு என்ன தெரியும்? அங்கே உட்காந்துருக்கீங்க ஜட்ஜுன்ட்டு, மக்களை ஜட்ஜ் பண்ணுறேன்னு உட்காந்துருக்க. அந்த 15 நிமிஷம் வாழ்க்கையில் 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசுகிறதுல மக்கள் ஜட்ஜ் பண்ணிடுவியா நீ? அவங்க வாழ்க்கை உனக்கு புரிஞ்சிருமா? அவங்க கஷ்டம் உனக்கு தெரிஞ்சிருமா? இல்லை அவங்க கேரக்டர் தான் தெரிஞ்சிருமா? இப்போ நான் இப்போ இந்த 10-15 நிமிஷம் பேசுனேன், இதை வச்சு நீ ஜட்ஜ் பண்ணிடுவியா என்னோட கேரக்டர்னுட்டு? அதனால் இந்த கேடுகட்டத்தனத்தை இன்னொரு பக்கம் இதோட ஃப்ளிப் சைடு நம்ம சொல்லணும். ஒரு நல்ல மீடியா ஹவுஸாக இருந்தால், மீடியா மேசன்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. பிக் பாஸ் இதுலேயே இதே விஜய் டிவியில் குக் வித் கோமாளி அவங்க தான் பண்ணாங்க. அவங்க பண்ணுறப்ப பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும், ஜாலியாக காமெடி இருக்கும். ஆனால் இதுமே ஹர்ட்ஃபுல் காமெடி இருக்காது, யாரையும் அடிச்சுக்க மாட்டாங்க, வெஞ்சன்ஸ் எல்லாம் இருக்காது, ஜாலியாக இருக்கும். அவங்களே இவனுங்களோட டாக்ஸிக் இது பொறுக்க முடியாமல் அவங்க இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு டாப் குக் டூப் குக்காக ஏதோ ஒன்று சன் டிவிக்கு போயிட்டாங்க. அங்கே அவங்க ஒரு என்விரான்மெண்ட் இது பண்ணி அது ஒரு நல்ல ஷோவாக அவங்க எங்கே போனாலும் அந்த ஷோ ஹிட் பண்ணுறாங்க. இப்போது அது ஒரு சின்ன அவங்ககிட்ட இருந்தெல்லாம் நீங்கள் வந்து என்னென்னா ஒரு மடக்கு வாங்கி குடிங்க அப்படிங்கிற இந்த விஜய் டிவி. இப்போ அவங்க ஒரு இண்டி பாட்டு வந்து ஒன்று பண்ணுறாங்க. நான் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக பார்த்தேன். ஒரு தமிழ் சிங்கர் ஒருத்தர் பாடுறாரு, அந்த பக்கம் ஒரு மலையாளத்தில் அவங்க சிங்கர் ஒருத்தவங்க பாடுறாங்க. அழகாக 2 பேரும் டியூன் ரெகுலரான லிரிக்ஸ் எல்லாம் இல்லாமல் இவர் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் இதில் ஏஆர் ரஹ்மான் வீடு உண்டு அப்படிங்கிறாரு, அந்த பக்கம் எங்கள் போட்டு உண்டு வீடு போட்டு மேலேயே வீடு உண்டு அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு இண்டி சாங். அதை இந்த கல்ச்சர்களை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக 2 கல்ச்சரையுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்டி அது ஒரு ரெப்ரசன்டேஷனாக ஒரு ப்ளஷராக நமக்கு பார்க்குறப்பவே நமக்கு தமிழ்நாடையும் பாராட்ட சொல்லுது, கேரளாவையும் பாராட்ட சொல்லுது. ஒரு ஒன்றிணைக்கிற ஒரு விஷயமாக, அந்த இரு மக்களின் மாண்பை சொல்லுகிற ஒரு விஷயமாக அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளேயே வச்சு மீடியா மெஷின்ஸ் நிறுத்திட்டு போகிறாங்க. நீ என்ன பண்ணுற? நீ தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறதுக்கு நீ தமிழ்நாட்டு மக்களையே ஊருகாக்குற. நீ ஒரு திமிரு ஏண்டா, உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவ்வளோ தொக்காடா? இன்னும் நம்ம மக்களையும் சொல்கிறேன் நான். உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா? அவன் தான் கூப்பிட்றான்னா உங்கள் டிக்னிட்டி என்னையா போச்சு? அப்படி போய் ஒருத்தன் சேரு போடுறான், போய் உட்காருங்கன்னா போடா வெண்ணன்ட்டு எந்திரிச்சு வந்துருக்கணும்யா நீங்கள்.
அது என்ன அப்படி போய் அந்த ஷோவில் போய் இருந்தாகணும்னு இருக்கான்னு, அந்த கேடுகட்ட ஷோவில் இருந்தாகணும்னு இருக்கான்னு? எல்லா பார்ட்டிசிபெண்ட் இதை பார்த்துருக்குற அவ்வளோ பேர்த்துக்கு சொல்கிறேன் நான், உங்கள் டிக்னிட்டியை விட்டாலாம் அந்த ஷோ ஒரு மயிரும் கிடையாதுங்க. நீங்கள் விஜய் டிவியோட 1000 மடங்கு நல்லவர்கள், நல்லா தெரிஞ்சுக்கங்க. அங்கே இருக்கிறவனெல்லாம் ஜட்ஜ் பண்ணுற அளவுக்குலாம் அங்கெல்லாம் எவனுக்கும் கெப்பாசிட்டி கிடையாது. அவன் பர்சனல் வாழ்க்கையை, இப்போ உங்கள் பர்சனல் வாழ்க்கையை நோண்டுறானுங்கள்ல, அவன் பர்சனல் வாழ்க்கை என்னென்னு திருப்பி கேளுங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்களானுங்கள்ல, உங்கள் ஆட்டிடியூடுங்கிறானுங்கள, அவனுடைய ஆட்டிடியூடு 24 மணி நேரம் ஆட்டிடியூடை அவனுக்கு லைவில் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ரூமில் லைவ் மட்டும் வச்சு இவனுக்கு இந்த விஜய் டிவியில் ஜட்ஜ் பண்ணுறானுங்கள, இவனை எல்லாத்தையும் உட்கார வச்சு 24 மணி நேரம் உங்கள் ஆட்டிடியூட் என்னடான்னு காமிக்க சொல்லுங்கள், நாரிடும். அவ்வளோ மோசமாக இருப்பானுங்க. அதனால் அவனுங்களை கம்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த விதத்துலேயும் குறைந்தவர்கள் கிடையாது. தயவு செய்து உங்கள் டிக்னிட்டியை வந்து இழக்காதீங்க இவனுங்களுக்காண்டி. முடிஞ்சால் போங்க, இல்லைனா வெளில வாங்க. என்ன உங்களால் தான் அவனுக்கு டிஆர்பி, அவனாலலாம் உங்களுக்கு ஒரு வெங்காயம் கிடையாது. அவன் கொடுக்குற காசெல்லாம் வந்து பிச்சை காசு. அது நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு அது ஒரு காசே கிடையாது. தயவு செய்து உங்கள் தன்மானத்தை விடுத்து இந்த ஷோ வந்து போகாதீங்க. அதே மாதிரி இது எவனாவது ஒன்று பண்ணட்டும், ஏதாவது வந்து பர்சனலாக யாராவது ஒருத்தரை வந்து ஹர்ட் பண்ணிட்டோம், இவனுங்களை என்னென்னு பார்த்து இவனுங்களை 2ஆக புழக்கணும், இவனுங்களை விடுறதில்ல. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.